கனவா மீன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து கனவா மீனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து மார்னிங்கே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நாங்கள் டின்னருக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் அளவு கட் பண்ணி மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தேவையான அரிசி வந்து ஊற வச்சாச்சு. புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாமும் வாஷ் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் அரைக்கணும். அது வந்து ஒரு பக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுப்பில் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி நல்லா வந்து கிளறி விடணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் மட்டும்தான் அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வெங்காயத்தை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு தான் வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து நம்ம அரைச்சி அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு, நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இந்த 3 பொருளையும் ஆட் பண்ணி அது நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், புதினா, கொத்தமல்லி அப்புறம் பச்சை மிளகாய் இது 3 ஆட் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். அந்த கொத்தமல்லியும் புதினாவும் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே சுருண்டு வதங்கி வந்தால் தான் அதோடய ஃப்ளேவர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாத்தூள் போடணும். தனி மிளகாத்தூள் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். உப்பும் தனி மிளகாத்தூளும் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் வந்து நம்மளோட பிரியாணிக்கு தேவையான கலர் வந்து கிடைக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்க போகிறேன். நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து தனி மிளகாத்தூள் வந்து எண்ணெயிலே ஆட் பண்ணி நம்ம வதக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நேச்சுரலாகவே பிரியாணியோட ரெட் கலர், அந்த மைல்டு ரெட் கலரில் கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் வந்து எப்போவுமே உடம்புக்கு நல்லது இல்லைன்ட்டு மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிவிடுவோம். ரேராக தான் அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் பிரியாணிலையுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கிறதுனால அதோட கலருமே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகாத்தூளும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கனவா மீனோட உடம்பு பகுதியை மட்டும் போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டதுக்கப்புறம் தயிரும் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தயிர், தக்காளி, கனவா மீன் இது எல்லாமே அந்த வெங்காயம் மிளகாத்தூளோட நல்லா மிக்ஸ் ஆகணும். உப்புமே இதுலேயே வந்து மீனுக்கு தேவையான உப்புமே கிடச்சிடும். அதனால் உப்பு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணின்ற ரேஷியோவில் நம்ம ஊற்றிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்ததுனால 4 கப்பு தண்ணி ஊற்றி அதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடணும். இதுக்கு நடுவில் வந்து நம்ம அரிசி வடித்து எடுக்கிறதுக்காக தண்ணியும் கொதித்த உடனே அரிசியும் போட்டு மீடியமாக அது வெந்ததும் அதையும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். அரிசி வந்து பாதி அளவு வெந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துகிட்டு அது கூட கிடைக்கிற தண்ணியுமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். பிரியாணியுமே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியை போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து கலரக்கூடாது, மேலோட்டமாக கொட்டி மட்டும் நம்ம கிண்டி மட்டும் தான் விடணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி தண்ணி, அந்த தண்ணி வந்து இப்போ தான் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சமாக மேலே ஊற்றி விடணும். நாங்கள் இன்றைக்கி 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருக்கோம். இப்போ நம்ம அந்த பிரியாணியோட கலர் வந்து நமக்கு நேச்சுரலாகவே கிடச்சிருச்சு. இப்போ வந்து தம் போட்டு அது ரெடியானதும் இறக்க வேண்டியதான். இப்போ தம் முடிஞ்ச ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் நம்மளோட சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் தான் இந்த பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. இந்த பிரியாணி ரெசிபி மஸ்ட் ட்ரை, ஏன்னா டேஸ்ட் அப்படி. நாங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்ட உட்காந்துட்டோம். ஏன்னா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.